அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் பற்றிய விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறைவேண்டல் அது தனி வேண்டலாக இருக்கலாம், குடும்ப வேண்டலாக இருக்கலாம், திரு அவை சமூக இறைவேண்டலாக இருக்கலாம். நாம் எப்பொழுது ஜெபிக்கிறோமோ, எப்பொழுது இறைவேண்டல் செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு நாம் மன்றாட வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்றாட வேண்டும். இறைவேண்டலில் 5 கூறுகள் இருக்கின்றன. இதே நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 5 கூறுகள் இருக்கின்றன: ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இந்த 5ம் இணைகின்ற பொழுதுதான் ஒரு இறைவேண்டல் முழுமை அடைகிறது. ஆகவே நம்முடைய தனி ஜபத்தில், நம்முடைய குடும்ப வேண்டலில், திரு அவை சமூக வேண்டலில் தவறாமல் இந்த மன்னிப்பு, பாவ அறிக்கை இடம்பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தனியாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுதும், நம்முடைய குடும்பமாக இறைவேண்டல் செய்கின்ற பொழுதும் மன்னிப்பு அதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் என்று பாவ அறிக்கையை நம்முடைய மன்றாட்டுகளில், இறைவேண்டுதலில் இணைத்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு, தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 இறைமொழிகளில் தானியேலுடைய மன்றாட்டை நாம் பார்க்கிறோம். தானியேல் ஒரு மிகச்சிறந்த ஜப வீரர், இறைவேண்டல் வீரர். அவரிடமிருந்து நாம் பலவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அவர் முழந்தாள் படியிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவார் என்று வேறொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே 9:3-4 நாம் வாசிக்கிறோம்: நான் நோன்பிருந்து, சாக்கு உடை அணிந்து, சாம்பலில் அமர்ந்து, என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடினேன். ஆகவே நம்முடைய தனி வேண்டலில், நம்முடைய குடும்ப வேண்டலில் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். திருப்பலியில் ஒவ்வொரு நாள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம் இல்லையா? சொல்லாலும், செயலாலும், சிந்தனையாலும், கடமையில் தவறியதாலும் நான் பாவங்கள் பல செய்தேன். தான் பாவறிக்கை. நம்முடைய எல்லா மன்றாட்டுகளிலும், எல்லா வேண்டுதல்களிலும் பாவ அறிக்கை இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறைவேண்டல் முழுமை பெறுகிறது. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவேண்டல் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.